வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். எப்பயாவது குழந்தைங்களை திட்டும்போது பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ என்ன கேட்பாங்க அப்படின்னா, மண்டையில் மூளை இருக்கா இல்லை களிமண் தான் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் உண்மையிலேயே மூளை மட்டும் கிடையாதுங்க, முழு உடம்பே ஒரு களிமண் மாதிரி தான். உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி, அதாவது வாக்கிங், ரன்னிங், ஜிம்மிங் எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னா அதற்கேற்றார் மாதிரி அவர் வெளித்தோற்றமும் சரி உள்ளுறுப்பும் சரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஒருத்தர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருந்தார் அப்படின்னா அதற்கேற்றார் மாதிரி அவர் வெளித்தோற்றமும் உள்ளுறுப்பும் கொஞ்சம் மாறுதல் அடையும். அதனால் உடம்பு என்பது நம்ம வாழ்க்கை முறைக்கேற்ப மாறிக்கொள்ளக்கூடிய ஒரு களிமண் மாதிரி தான். இப்போ நம்ம டாபிக் வருவோம். அந்த உடம்பானது 24 மணி நேரம், அதாவது பகல் நேரங்களையும் சரி இரவு தூங்கும் போது சரி கேலரிஸை பேர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த இரவு நேரங்களில் பேர்ன் பண்ணக்கூடிய கேலரிஸை அதிகப்படுத்த முடியுமா அப்படின்னா முடியும். இது மாதிரி அதிகப்படுத்துறதுனால நமக்கு தேவையில்லாத கொழுப்பை கரைக்கவும் முடியும், உடல் பருமனை குறைக்கவும் முடியும். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம தூங்கும்போது நம்ம உடம்பானது 5 வழிகள் மூலமாக கேலரிஸை ஸ்பெண்ட் பண்ணும். முதல்ல BMR, அதாவது பேசல் மெட்டபாலிக் ரேட். என்னதான் நம்ம தூங்கினாலும் நம்ம மூச்சு விடணும், இருதயம் துடிக்கணும், செரிமானம் நடக்கணும், இது மாதிரி பேசிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகும். இரண்டாவது பிரெயின் ஆக்டிவிட்டி. தூங்கும்போது REM ஸ்லீப், நான் REM ஸ்லீப் அப்படின்னு 2 வகை உண்டு. இந்த REM ஸ்லீப் அப்படிங்கிறது ரேப்பிட் ஐ மூமெண்ட் அப்படிங்கிறது பேர். இந்த REM ஸ்லீப் அப்போ நம்ம மூளையானது ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்கும். அப்போ தான் நம்ம மெமரிஸ் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். அதாவது நினைவுகளை எது தேவையானது எது தேவையில்லாது அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணும். இதுக்கும் எனர்ஜி தேவை. மூன்றாவது மசில் ரிப்பேர் அண்ட் க்ரோத். பகல் நேரங்களில் வேலை செய்யும் போது நம்ம தசைகளை சின்ன சின்ன காயங்கள், கண்ணுக்கு தெரியாத சில மைக்ரோ இன்ஜுரிஸ் ஏற்படும். இந்த இன்ஜுரிஸ் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனர்ஜி தேவை. நான்காவது தெர்மோ ரெகுலேஷன். எப்போதுமே நம்ம உடம்பானது ஆப்டிமல் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எனர்ஜி தேவை. ஐந்தாவது ஹார்மோனல் ஆக்டிவிட்டி. இரவு நேரங்களில் சுரக்கக்கூடிய growth ஹார்மோன், மெட்டபாலிக் ஹார்மோன்ஸான கிரலின், லெப்டின் போன்ற ஹார்மோன்ஸ் நம்ம உடம்பு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. இந்த 5 வழிகள் மூலியமாக நம்ம உடம்பானது இரவு நேரத்தில் தூங்கும்போது எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுது, கேலரிஸை பேர்ன் பண்ணுது. இது எப்படி அதிகப்படுத்துறது? அதாவது ரெகுலராக பேர்ன் பண்ணக்கூடிய கேலரிஸோட எக்ஸ்ட்ரா கேலரிஸை எப்படி பேர்ன் பண்ணுறது? நம்பர் 1, ஈட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். இரவு நேரங்களில் புரோட்டீன் நிறைந்த உணவுகளாக எடுத்துக்கோங்க. ஏன்னா புரோட்டீன் உணவுக்கு தெர்மிக் எஃபெக்ட் ஜாஸ்தி. அதாவது நம்ம உடம்பானது கொழுப்பு சத்து, மாவுச்சத்தை செரிமானம் செய்கிறதுக்கு செலவழிக்கிற கேலரிஸை விட புரோட்டீன் நிறைந்த உணவுகளை செரிமானம் செய்கிறதுக்கு அதிகமாக கேலரிஸை ஸ்பெண்ட் பண்ணும். ஏன்னா புரோட்டீன் உணவுக்கு தெர்மிக் எஃபெக்ட் ஜாஸ்தி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொழுப்பு சத்தை செரிமானம் செய்யுது அப்படின்னா 5% ஆஃப் கேலரிஸை ஸ்பெண்ட் பண்ணும். மாவுச்சத்து அப்படின்னா 5லேருந்து 15%. இதே புரோட்டீன் உணவு அப்படின்னா 20லேருந்து 30% ஆஃப் கேலரிஸை ஸ்பெண்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் புரோட்டீன் உணவுக்கு செட்டேட்டி இண்டெக்ஸ் ஜாஸ்தி, உடனே பசி எடுக்காது. ஸோ மிட் நைட் ஸ்நாக்கிங்கை அவாய்ட் பண்ணுவீங்க. வெஜிடேரியனாக இருந்தால் டோஃபு, சோயா சங்க்ஸ், சுண்டல். நான் வெஜிடேரியனாக இருந்தால் சிக்கன் பிரெஸ்ட், மீன் வகைகள், முட்டை. நம்பர் 2, ஸ்டே ஆக்டிவ் டியூரிங் டே டைம். பகல் நேரங்களில் நல்லா ஆக்டிவாக இருந்தோம் அப்படின்னா நம்ம ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட்டே கொஞ்சம் அதிகமாகும். ஒரு படி மேலே போய் ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட், வெயிட் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆஃப்டர் பேர்ன் எஃபெக்ட் மூலியமாக நம்ம தூங்கும்போது கூட நம்ம உடம்பானது எக்ஸஸ் கேலரிஸை பேர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். இது பேர் எக்ஸஸ் போஸ்ட் எக்ஸசைஸ் ஆக்சிஜன் கன்சம்ஷன் அப்படின்னு பேர். இதை கொஞ்சம் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா ஒருவர் 1/2 hour to 45 minutes ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் பண்ணார் அப்படின்னா பண்ணதுக்கப்புறம் எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படும். இதற்காக நம்ம உடம்பானது கொஞ்சம் அதிகமாக எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தசைகளில் மைக்ரோ ஃப்ராக்சர்ஸ் நடந்திருக்கும். இதை ரிப்பேர் செய்கிறதுக்கும் கொஞ்சம் அதிகமாக எனர்ஜி தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பை மொத்தமாக ஹீல் பண்ணுறதுக்கே அதிகமான ஹார்மோன்ஸை உருவாக்கணும். இதற்காகவும் நம்ம உடம்பானது அதிகமான கேலரிஸை ஸ்பெண்ட் பண்ணும். ஸோ ஆக மொத்தத்தில் ஆஃப்டர் பேர்ன் எஃபெக்ட் மூலமாக நம்ம தூங்கும்போது கூட நம்ம உடம்பானது அதிகமான எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்பர் 3, ப்ராக்டிஸ் ஃபாஸ்டிங். ஒருவர் 12 மணி நேரத்துலேருந்து 16 மணி நேரம் சாப்பிடாமல் ஒரு ஃபாஸ்டிங் ஸ்டேட்டில் ஒரு விரதத்தில் இருந்தார் அப்படின்னா அவருடைய உடம்பில் இரவு நேரங்களில் growth ஹார்மோன் அதிகமாக உற்பத்தி ஆகும். இந்த growth ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா டைரெக்டாக கொழுப்பு அணுக்களில், அதாவது ஃபேட் செல்லில் உட்கார்ந்து லைப்போலைசிஸை தூண்டும்.
கொழுப்பை கரைக்கிற ப்ராசஸில் ஈடுபடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு எனர்ஜி தேவையா, ஈஸியாக எனர்ஜியை ஃபேட் செல்ஸ்லேருந்து எடுத்துக்கிற மாதிரி இந்த growth ஹார்மோன் உதவி செய்யும். நம்பர் 4, ஸ்லீப் இன் அ கூல் ரூம். ஒருவர் இரவு நேரங்களில் தூங்கும் போது நல்ல சில்லுன்னு 20 டிகிரிக்கு கீழே இருக்கிற மாதிரி ஒரு ரூமில் தூங்கினார் அப்படின்னா அவர் உடம்பு அதிகமான கேலரிஸை பேர்ன் பண்ணும். இதை கொஞ்சம் புரியும்படி சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம உடம்புல ஒயிட் ஃபேட், ப்ரௌன் ஃபேட் 2 இருக்குது. ஒயிட் ஃபேட் அப்படிங்கிறது எப்போதுமே கேலரிஸை ஸ்டோர் பண்ண பார்க்கும், ஃபேட்டை ஸ்டோர் பண்ண பார்க்கும். இந்த ப்ரௌன் ஃபேட் அப்படிங்கிறது எப்போதுமே கேலரிஸை பேர்ன் பண்ண பார்க்கும். நம்ம சில்லுன்னு ஒரு ரூமில் தூங்கும்போது இந்த ப்ரௌன் ஃபேட் ஆக்டிவேட் ஆகிடும். இந்த ஆக்டிவேட் ஆகிறதுனால நம்ம உடம்பானது எக்ஸஸ் கேலரிஸை பேர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இரவு நேரங்களில் நம்ம உடம்பானது கேலரிஸை பேர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். நம்பர் 5, கெட் எனஃப் ஸ்லீப். ஒருவர் 7 மணி நேரத்திலிருந்து 9 மணி நேரம் தொடர்ச்சியாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் அப்படின்னா அவர் உடம்புல மெட்டபாலிசம் தூண்டப்படும், அதிகமான growth ஹார்மோன் உற்பத்தி ஆகும். கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் குறைவாக தான் உற்பத்தி ஆகும். கார்டிசால் அதிகமாக உற்பத்தியான உடல் பருமன் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியான தூக்கம் என்பது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியும் அதிகப்படுத்தும், அதாவது அணுக்கள் சுகரை எடுத்துக்கிற தன்மையை அதிகப்படுத்தும். ஆக மொத்தத்தில் ஆழ்ந்த உறக்கம் என்பது நம்ம பாடியோட பேர்னிங் கெப்பாசிட்டி, எனர்ஜி பேர்னிங் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தும். உடல் பருமனை குறைக்க பகல் நேரத்தில் மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களையும் உடம்பு ஒத்துழைக்க தயாராக தான் இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.